லைஃப் ஆஃப்டர் லைஃப் 2026 விழா உறுப்பு தானமளித்தோர் குடும்பத்தினருக்கு மரியாதை. கோவை உலக உடல் உறுப்பு தான பாராட்டு வாரத்தை முன்னிட்டு கோவையில் உள்ள KMCH மருத்துவமனையில் லைஃப் ஆஃப்டர் லைஃப் 2026 விழாவும் உறுப்பு தானமளித்தோரை நினைவு கூறும் நினைவு சுவர் திறப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. மேற்கு தமிழகத்தில் கல்லீரல், சிறுநீரகம், இருதயம், நுரையீரல் மற்றும் எலும்பு மஞ்சை மாற்று அறுவை சிகிச்சைகளில் முன்னணி மையமாக விளங்கும் KMCH மருத்துவமனை உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. விழாவிற்கு KMCH தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தலைமை வகித்தார். அவர் பேசுகையில் உறுப்பு தானம் மூலம் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளதாகவும் அந்த உயரிய தியாகத்தை செய்த கொடையாளர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் KMCH என்றும் மரியாதையுடன் நினைவு கூறும் என்றார். KMCH செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி, துயரமான தருணத்திலும் பிறருக்கு வாழ்வு அளிக்கும் உறுப்பு தானம் மனிதநேயத்தின் உச்ச வெளிப்பாடு என குறிப்பிட்டார். தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு, மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உறுப்பு தானம் அளித்தோரை நினைவு கூறும் நினைவு சுவரை திறந்து வைத்தார். தொடர்ந்து மேற்கு தமிழகத்தில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் KMCH ஆற்றி வரும் சேவையை அவர் பாராட்டி பேசினார். முன்னதாக KMCH மருத்துவ இயக்குனர் டாக்டர் AN முருகன் வரவேற்புரையாற்றினார். நரம்பியல் நிபுணர் டாக்டர் B பாஸ்கர் KMCH வாழ்வுக்கு பின் வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றினார். தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் S யுவராஜ் 2025-26 ஆண்டிற்கான உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார். மருத்துவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் உறுப்பு தானம் அளித்த குடும்பத்தினர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி மரக்கன்று நடும் விழாவுடன் தொடங்கியது. இறுதியாக மயக்கவியல் நிபுணர் டாக்டர் D அருண்குமார் நன்றியுரையாற்றினார்.